ஜோதிட தீபம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய காணொளியில் ரச்சு பொருத்தம் இல்லை என்றால் திருமண வாழ்வில் கணவனுக்கு உயிர் ஆபத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்விக்கான பதிலை இரண்டு உதாரண ஜாதகத்தோட மிக சிறப்பாக இன்றைய பதிவில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கோம். இருவருடைய பிறந்த குறிப்புகளை ஒரு முறை நாம் சரிபார்த்து கொள்ளலாம். பெண்ணின் சுய ஜாதகத்தில் பிறந்த குறிப்புகள் என்பது 16/7/1996 மதியம் 2:41 பிறந்திருக்காங்க. பிறந்த இடம் சேலம். இந்த பிறந்த குறிப்பின் அடிப்படையில் ஜாதகியோட ஜென்ம லக்கணம் காலபுருஷ தத்துவத்திற்கு 8வது ராசியாகப்பட்ட விருச்சிகம், ஜென்ம ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு 4வது ராசியாகப்பட்ட கடகம், ஜென்ம நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம். ஆணின் ஜாதகத்தில் ஜென்ம லக்கணம் காலபுருஷ தத்துவத்திற்கு 4வது ராசியாகப்பட்ட கடகம், ஜென்ம ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியாகப்பட்ட மேசம். பிறந்த குறிப்புகள் 30/6/1997 காலையில் 7:23 பிறந்த இடம் பட்டுக்கோட்டை. ஜென்ம நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதம். இருவருடைய சுய ஜாதகத்தின் பிரகாரம் நட்சத்திர பொருத்தத்தின் அடிப்படையில் வசிய பொருத்தமும் ரச்சு பொருத்தமும் நிச்சயமாக இருக்காது. ஸோ இது மட்டுமே ஒருவருடைய இல்லற வாழ்க்கையை நிர்ணயம் செய்து விடுமா? பொதுவாக சுய ஜாதகங்களில் இந்த பொருத்தம் பார்க்கும்பொழுது இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டுமே ஒருவருடைய சுய ஜாதகத்தில் ஒரு முழுமையான திருமண வாழ்வின் வெற்றியை நிலைநிறுத்துமா என்று கேள்வி கேட்டால் நிச்சயமாக இல்லை. 10க்கு 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது கூட இந்த நட்சத்திர பொருத்தத்தை திருமண வாழ்வு என்பது ஒரு 6 மாதத்துலையோ 1 வருஷத்துலேயோ சில குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளேயோ விவாகரத்து வரை சென்று விடுகின்றது. இதற்கு என்ன அடிப்படை காரணமாக இருக்கும் அப்படின்னா, இந்த நட்சத்திர பொருத்தம் என்பது ஒரு பொதுவான விஷயமே தவிர சுய ஜாதக வலிமை என்ற ஒரு விஷயந்தான் ஒருவருடைய இல்லற வாழ்வின் வெற்றியை நிலைநிறுத்தும். இப்போ சுய ஜாதகத்தில் நம்ம எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு பார்த்தோம்னா 2, 5, 7, 8, 12 இந்த 5 பாவகங்களும் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளும் எதிர்வரக்கூடிய தசாபுத்திகளும் சுய ஜாதகத்தில் வலிமையான யோக பலனை வலிமை பெற்ற பாவக பலனை ஏற்று நடத்தும் என்றால் அந்த இல்லற வாழ்வு என்பது வெற்றிகரமானதாக அமையும். இதற்கு நல்ல உதாரணமாக இந்த ஜாதியோட சுய ஜாதகத்தை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த இல்லற வாழ்வை குறிக்கக்கூடிய இந்த ஜாதகிக்கு சுய ஜாதகத்தில் குடும்பஸ்தானமாகப்பட்ட 2ஆம் வீடு குடும்பஸ்தானமாகப்பட்ட 2ஆம் பாவத்தோடவே தொடர்பாக நல்ல வலிமையான நிலைமையில் இருக்குது. அடுத்து களத்திரஸ்தானமாகப்பட்ட 7ஆம் வீடு 7ஆம் பாவகத்தோடவே தொடர்பாக 100% வலிமை பெற்றிருக்கிறது. அடுத்து பூர்வ புண்ணியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் வீடு அதுவும் களத்திரஸ்தானத்தோடவே தொடர்பாக ரொம்ப சிறப்பான ஒரு நிலைமையில் இருக்குது. மாங்கல்ய ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 8ஆம் வீடும் ஜாதகத்தில் மிகுந்த வலிமையோடு இருக்குது. அப்போ இந்த ரச்சு பொருத்தமே இல்லைனாலும் இங்கே மாங்கல்ய ஸ்தானம் நல்லா வலிமையாயிருச்சுன்னா கணவனுக்கு எந்த விதமான பாதிப்பையும் தராது. அதை தவிர்த்து 8ஆம் பாவம் வலிமை வரும்பொழுது தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு கௌரவமான ஒரு யோக வாழ்வை தரக்கூடிய தன்மையாக இருக்கிறது இந்த ஜாதகத்தில். 8, 10ஆம் பாவத்தோடு தொடர்பு அப்படின்னா கௌரவம், அந்தஸ்து, சுயமரியாதை இந்த மாதிரியான விஷயங்களை தன்னுடைய கணவனுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இது அமைகிறது. 12ஆம் வீடு இந்த ஜாதகத்தில் விரயஸ்தானமாகப்பட்ட 12ஆம் பாவத்தோடு தொடர்பாக சற்று கவனிக்க வேண்டிய விஷயந்தான். அதேமாதிரி இந்த 12ஆம் வீடு சரராசியாக இருக்குது. காலபுருஷ தத்துவத்துக்கு 7வது ராசியாகப்பட்ட துலாம் ராசி தான் ஜாதகியோட 12ஆம் பாவகமாக அமைகிறது. இந்த ஒரு நிலை மட்டுமே ஜாதகிக்கு தன்னுடைய விருப்ப திருமணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அதே சமயம் 5ஆம் பாவம் மிக மிக வலிமையாக இருக்கிறதுனால இந்த காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இடமில்லை. அப்போ ஜாதகத்தில் இல்லற வாழ்வை குறிக்கக்கூடிய 2, 5, 7, 8, 12 ஆகிய பாவகங்களில் 12ஆம் வீடு மட்டும் ஒரு 30% பாதிப்பை பெற்றிருக்கிறது. இது அனைத்து வீடுகளும் மிக வலிமையாக இருக்கிறது. மேலும் நடைமுறையில் இருப்பதோ ஜாதகிக்கு புதன் மகாதிசை ஏற்று நடத்தக்கூடிய பலாபலன்களும் ரொம்ப அற்புதமான நிலைமையில் இருக்குது. 5, 11 7ஆம் வீட்டோட தொடர்பு, அதன் பிறகு வரக்கூடிய கேது மகாதிசை 10 7ஆம் பாவத்தோட தொடர்பு, அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர மகாதிசை 2 2ஆம் பாவத்தோட தொடர்பு. அப்போ ரொம்ப அற்புதமான யோக காலமாக தொடர்ந்து நன்மையான பலன்களை தரக்கூடிய தசாபுத்திகளாக நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்போ பெண்ணின் ஜாதகத்தில் எந்த விதமான ஒரு நிலையும் பாதிக்கப்படவில்லை. அடுத்து ஆணின் ஜாதகத்தை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இவருடைய ஜாதகத்தில் இந்த 2, 5, 7, 8, 12 வீடுகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா 2ஆம் வீடு களத்திரஸ்தானமாகப்பட்ட 7ஆம் பாவத்தோடு தொடர்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ ஒரு அற்புதமான விஷயம் இது. குடும்ப வாழ்க்கை இவர்களுக்கு எந்த விதமான நெருக்கடியும் தராது. நல்ல வருமானம், பொருளாதாரம், இருவரும் ஒருவரை புரிந்து கொண்டு பேசக்கூடிய அந்த பேச்சு, குடும்பத்தை நடத்தக்கூடிய தன்மை இதெல்லாமே ரொம்ப கௌரவமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
2ஆம் வீடு வலுத்து நின்றுச்சுனாவே பொருளாதார ரீதியான தன்னிறைவு அடைந்துருவாங்க குடும்ப வாழ்க்கையில். இப்போ குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைகிறது என்று தெரிகிறது. அடுத்து பூர்வ புண்ணியஸ்தானமாகப்பட்ட 5ஆம் வீடு பாக்கியஸ்தானமாகப்பட்ட 9ஆம் பாவத்தோடவே தொடர்பாக ரொம்ப அற்புதமான நிலை இது. அப்போ ஆண் வாரிசை தரக்கூடிய ஒரு நிலையாக அமைகிறது. அப்போ இதுவும் ரொம்ப சிறப்பான ஒரு நிலையில் இருக்குது. 7ஆம் வீடு மட்டும் இந்த ஜாதகத்தில் பாதஸ்தானத்தோடு தொடர்பாது. இது ஒன்று மட்டும் கொஞ்சம் நெருக்கடியான நிலை. ஏன்னா பெண் ஜாதகத்தில் 12ஆம் வீடு லைட்டாக பாதிச்சிருந்தது. இந்த ஜாதகத்தில் 7ஆம் வீடு கடுமையாகவே பாதிக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணின் ஜாதகத்தில் 7ஆம் வீடு பாதிச்சிருந்ததுன்னா இவர்களுடைய இல்லற வாழ்வு அப்படிங்கிறது தோல்வியில் போய் முடிஞ்சிடும். ஆனால் பெண் ஜாதகத்தில் 7ஆம் வீடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தில் 7ஆம் வீடு பாதிக்கப்பட்ட ஒரு நிலையானது பெரிய பிரச்சனை தராது. மேலும் இன்னொரு விஷயம் என்ன சிறப்புனா, இந்த ஜாதகருக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது அவருடைய இல்லற வாழ்வு ரொம்ப சிறப்பாக மேலோங்கி நிற்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. அடுத்து 8ஆம் வீடு பாகிஸ்தான் தொடர்பு, 12ம் பாகிஸ்தான் தொடர்பு. அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த இல்லற வாழ்க்கை குறிக்கக்கூடிய 2, 5, 7, 8, 12 ஆகிய வீடுகளில் 7ஆம் வீடு மட்டும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஆனாலும் மற்ற பாவங்கள் ரொம்ப நல்ல வலிமையாக இருக்கிறதுனால இந்த திருமண வாழ்வு ரச்சு பொருத்தமே இல்லை என்றாலுமே கூட இந்த வாழ்வு யோகரமானதாக இல்லற வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற மாற்று கருத்துக்கிடமில்லை. மேலும் சந்திர மகாதிசை நடைமுறையில் இருக்குது இந்த பையனுக்கு. இது ஏற்று நடத்தக்கூடிய பலன்களும் ரொம்ப அற்புதமானதாக தான் இருக்குது. 10 4ஆம் பாவத்தோட தொடர்பாகி 10 சந்திர மகாதிசை 6ஆம் வீடு 10ஆம் பாவத்தோட தொடர்பாகி நல்ல அருமையான யோக பலனை தருது. 6ங்கிறது கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய பாவகம், அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடுத்து வர செவ்வாயும் ரொம்ப அற்புதமான யோக பலனையை தருது 3 6ஆம் வீட்டோட. அடுத்து வரக்கூடிய ராகு மகாதசியும் 12 9 5 8 11 அத்தனை 9ஆம் பாவத்தோட தொடர்பு. குரு மகாதசை வரைக்கும் கிட்டத்தட்ட சனி மகாதசை வரைக்குமே நல்ல சிறப்பான யோக காலமாகவே அமைகிறது இந்த ஜாதகத்தில். அப்படிங்கும்போது இந்த சுய ஜாதகத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர்ற அப்படிங்கிற ஒரு நிலையில் இந்த திருமண வாழ்க்கை ஒரு வெற்றிகரமானதாக அமையும். இந்த ஜாதகத்தில் ரச்சு பொருத்தம் தொடை ரச்சு தான். ரச்சு பொருத்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, ராசி வசிய பொருத்தம் இல்லை என்றாலும் பரவாயில்லை. இது நட்சத்திர பொருத்தம் என்பது இந்த ஜாதகத்தை எந்த விதத்திலும் அஃபெக்ட் பண்ணாது. நட்சத்திர பொருத்தம் 10க்கு 10 இருந்தாலும் சுய ஜாதகம் வலிமை இழந்து போயிருந்துச்சுன்னா, அதாவது 2 5 7 8 12 இதெல்லாம் வலிமை இழந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய திசை தசாபுத்திகள் 2 பேர்த்துக்கு ஏக காலத்தில் நடந்தாலும் சரி, இல்லை தனித்தனியாக நடந்தாலும் சரி, அது பாதிக்கப்பட்ட பாவ பலனை எடுத்து நடத்தினா தான் இன்னல்களை ஏற்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் அன்பு நேயர்களுக்கு நாம் அறிவுறுத்துகிறோம். ஸோ திருமண பொருத்தம் அப்படிங்கிறது போது திருமண வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய நாம் ஜாதகத்தில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, சுய ஜாதக வலிமை. இந்த நட்சத்திர பொருத்தம் நமக்கு 2ஆம் பட்சம்தான். சுய ஜாதக வலிமைக்கு நாம் முக்கியத்துவம் தந்து அந்த இல்லற வாழ்வை சிறப்பாக அமைத்து கொள்ளும் பொழுது ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்வாக அமையும். இவங்களுடைய விருப்ப திருமணமாகவே இருந்தாலும் இந்த வாழ்வு ரொம்ப சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிற மாற்று கருத்துக்கிடமில்லை. ஸோ சுய ஜாதக வலிமைக்கு நீங்கள் முக்கியத்துவம் தந்து உங்களுடைய இல்லற வாழ்வை அமைத்து கொள்ளுங்கள், அது வெற்றிகரமானதாக இருக்கும். அதை தவிர்த்து நட்சத்திர பொருத்தம் 10க்கு 10 இருந்தாலும் சரி, சுய ஜாதகத்தில் வலிமை இல்லை என்றால் அந்த இல்லற வாழ்வு என்பது கடுமையாக பாதிக்கப்படும் என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த காணொலியின் வாயிலாக அன்பு நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.